அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் துலாம் ராசி அன்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆண்டினுடைய பலனை நிர்ணயிப்பது அந்த ஆண்டினுடைய கிரக பயிற்சிகளும் சரி, பிரதான கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் சொல்லணும். அந்த விதத்தில் இந்த ஆண்டினுடைய முதல் பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழப்போகுது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா வரும் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி 6ஆம் இடமான ருணரு சத்ருஸ்தானத்தில் ரோக சனியாக இனி உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பயிற்சியாக மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நிகழ இருக்குது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு பலவிதமான தொந்தரவுகளையும் ஏற்படுத்திய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இனி மே 14ஆம் தேதியில் இருந்து 9ஆம் பாதகமான பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியாகி இனி பாக்கிய குருவாக உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்த போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது மே 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலையும், மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலையும், பின்பு அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து அதிசாரமாக கடகராசியில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். அடுத்து மூன்றாவது பயிற்சியாக ராகு கேது பயிற்சி மே 19ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ருணரு சத்ருஸ்தானமான 6ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதியிலேருந்து 5ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதே மாதிரி 12ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் மே 19ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ இந்த பிரதான கிரகங்கள் மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து 2.5லேருந்து 3 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பலன்கள் தான் கிடைக்கும். நல்ல ஒரு புதிய வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த ஆண்டு உங்களுக்குள்ளார ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை நீங்களே அழகுபடுத்திப்பீங்க. உங்களை வெளிப்படுத்தே ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். நீங்கள் பெரிய நபர்களோட பார்த்தீங்கன்னா பெரிய நண்பர்களோட தொடர்பை ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்களாம் பதவி உயர்வில் உங்களுக்கு கிடைப்பாங்க. கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஸ்தம ஸ்தானத்துலேருந்து செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது நம்மளுக்கு பதற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடக ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சரி குருவோடு இணைந்து நீச்ச பங்கத்தோடு இருப்பார். உங்களுக்கு தேவையில்லாத சில அலைச்சல்களோடும் சஞ்சலத்தோடையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் ராசிக்கான 5ஆம் இடத்துல இருக்கும் சனி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்திற்கு போகிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். கடனை வாங்கி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை கடனை வாங்கி புதுசாக ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். உடல் ஆரோக்கியம் சற்று ஏற்படலாம். தூக்கம் கெடும் ஒரு சிலருக்கலாம். தூக்கமின்மை இருக்கும். ஏன்னா மே மாதத்துக்கு மேலே சனி பகவானுடைய பார்வை உங்கள் விரயஸ்தானத்திற்கு கிடைக்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த தூக்கமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடும் விஷயத்துல எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறையவே இருக்கும். எல்லா விஷயத்திலுமே சரி அனுகூல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 1, 3, 5 ஆகிய இடங்களுக்கு பார்வை குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய விஷயத்திலும் சரி உடன்பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் சரி அனுகூல பலன்கள் ஏற்படுத்த மட்டுமல்லாமல் அவங்க கிட்ட ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீங்க. உங்கள் இளைய சகோதரர்கள் வளர்ச்சியை அடைவாங்க.
உங்கள் வழக்குகளில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இளைய சகோதரர்கள் ஏற்படுத்தியே கொடுப்பாங்க. குழந்தைகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்துவாங்க. குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுப்பதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த மே மாதத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா அக்டோபருக்குள்ளாரே திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடந்தேறும், நன்மைகளும் நடக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் பிறந்த இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அதாவது மே மாதத்தில் இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு அக்டோபர் டு டிசம்பர் ட்ராவல் பண்ணுவார். அதனால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். திடீர்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு கூட்டு பெரிய போஸ்டிங்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு கம்பெனிலேருந்து கூட்டு உங்களுக்கு ஜிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணலாம். இதேமாரி ஒரு நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டாகும். சொந்த தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் அறிவு திறமை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட செலவுகள் மனக்கசப்புகள் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கடந்த 2 ஆண்டாக பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் செயல்பாடாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும், ஆனால் அடுத்தவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க. இதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசூல் விலகிறதுக்கு உண்டான சூழல்களை அமையும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2025 சனியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குருவும் இந்த ஆண்டு முழுவதுமே சரி 8, 9, 10 ஆகிய 3 இடங்களுமே சரி உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது. கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய யோகம், வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, வெளியூர் பயணங்களை அனுகூலத்தை உண்டாக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டாக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனகதாரா சோஸ்திரம் தினமும் சொல்லி வாங்க. அப்படி இல்லைன்னா வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீ சுமத்திரம் பாராயணம் பண்ணுங்கள். குறிப்பாக தாமரை மலரை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.